கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அந்த பாட்டு வந்து முரளிக்காண்டியே தேவா போட்ட பாட்டு, நம்புவீங்களா? முரளியை வந்து கதாநாயகனா வச்சு அவங்க அப்பாவே டைரக்ட் பண்றாரு. பிரேம பர்வா அப்படின்னு ஒரு கன்னட படம். அந்த படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய முரளிக்கு விமர்சனம், அதாவது வந்து கருப்பா இருக்கிறதுனால செட்லேயே வந்து நக்கல் அடிச்சிருக்காங்க. நல்லா நடிக்க வந்துட்டான் ஒரு டைரக்டர் பையன், கருப்பா ஏய் அப்படின்னு கூப்பிடுறது, அவனை கிண்டல் பண்ணுறது, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அந்த படம் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா முரளிக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே முரளி தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ரஜினிகாந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்தவர் தானே. அதனால் அங்கே உள்ளவங்கலாம் நம்ம ஊர்லேருந்து போய் ரஜினிகாந்த் வந்து பயங்கரமாக வந்து தமிழ்நாட்டில் கலக்கிட்டு இருக்காருப்பா, ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்துட்டு இருக்காருப்பாருன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. அதனால் முரளிக்கு ஒரு ஆசை, தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ் படம் ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கே வராரு. 4 வருஷம் வெயிட் பண்ணா காதலியை கல்யாணம் பண்ண முடியாதுன்றதுனால அம்மாட்ட மறுபடியும் சொல்ற, அம்மா இது நீ எப்படியாவது பண்ணுமா அப்படின்னோன்னா அவங்க அம்மா தனியாக முரளியை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி ஜோடியாக கூப்பிட்டு வந்து சிதலிங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஓகே வாங்க, என்ன சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டா சரிடா அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த காதல் வந்து நிறைவேறி இருக்கு. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு, அந்த பாட்டு கிட்டலாம் பட்டி தொட்டியெல்லாம், அதாவது வந்து சொல்கிறேன்ல, அடுத்தடுத்த முரளிக்கு அமைஞ்ச படம். அதுக்கப்புறம் புது வருஷம் தான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க். இன்னைக்கு வந்து அஜித்தை வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல. இது பல வருடங்களுக்கு முன்னாடி 86, 87, 88 அந்த காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் செவரெல்லாம் எழுதியிருக்கும். வலசரவாக்கம், சாலிகிராமம், பெசர் நகர், அடையாறு, மவுண்ட் ரோடு, எல்லா செவர்லையும் இப்போ வால்போஸ்ட் விட்டுவாங்கல்ல, அந்த செவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் முரளி வாழ்க, ஒன்றுமே இல்லை, போஸ்டெல்லாம் கிடையாது, கரித்துண்டில் ஒரு ரசிகர் வந்து சென்னை ஃபுல்லாக எழுதுவார். நம்புவீங்களா? நைட்டெல்லாம் எழுதிட்டு போவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லார் கண்ணிலையும் கடவுள் முரளி வாழ்க அப்படின்னு. கொஞ்சம் மழைகளை பேஞ்சிச்சு இல்லை கொஞ்சம் ஒரு அழிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு ரவுண்டு வருவார், கடவுள் முரளி வாழ்க, கரித்துண்டு. நானே நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ நான் இன்றைக்கி ஒருத்தரை பற்றி பேசலாம், உங்களிடம் கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த நபர் தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட சிலர்களில் இவரும் ஒருவர். காரணம், நிறத்தின் அடிப்படையால் இவங்கெல்லாம் ஹீரோ ஆகலாமா அப்படின்னா நாங்கள் தான் ஹீரோ ஆவோம் அப்படின்னு நிரூபித்தவர்கள். அதில் ரஜினி சார் மறுக்கவே முடியாது, கருப்பு வைரம்னு சொல்லலாம். அப்படி ஒரு தமிழ் சினிமா வரலாற்றை புரட்டி போட்டவர். இவரும் ஒரு மிக முக்கிய பங்கு. நடிகர் முரளி ரொம்ப இளம் வயதில் இறந்து போய்விட்டார். இருந்தாலும் பல உருவகேலி, நிறகேலி, அதான் நிறத்தின் அடிப்படையில் கேலிகள் செய்தாலும் அதையெல்லாம் சுக்குநூறாக்கி கிட்டத்தட்ட வெள்ளி விழா நாயகனாக மைக் மோகன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி முரளியையும் சொல்வார்கள். அப்படி தான் திரை வாழ்க்கையை ஆரம்பித்தார். முதல்ல முரளி அவர்கள் எங்கேருந்து இந்த திரை வாழ்க்கையை தொடங்குறாரு? சினிமா பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்திலேருந்து வர்றாரு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் சார் இந்த பயணத்தை? முரளி கர்நாடகாவை சேர்ந்தவர். அவங்க அப்பா சித்தலிங்கையா, அவர் ரொம்ப வந்து பிரபலமான ஒரு இயக்குனர். இங்கே நம்ம தமிழில் பாலச்சந்தர் மாதிரி பார்த்தீங்கன்னா பல படங்கள், கன்னட படங்கள் வந்து வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு சித்தலிங்கையா. ஸோ முரளி சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா படிப்பு பெருசாக முரளிக்கு வரல. 10th வந்து ஃபெயில் ஆகிறாரு. 10th ஃபெயில் ஆனோன்னா அவங்க அப்பா வந்து பயங்கரமாக திட்டுறாரு முரளியை. என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, 10th பாஸ் பண்ணாதானடா அடுத்து காலேஜ் படித்து டிகிரி படிக்க முடியும் அப்படின்னும் போது முரளிக்கு சுத்தமாக படிப்பு வரல. அழுகிறாரு முரளி. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏங்க அவனுக்கு தான் படிப்பு வரலன்னு தெரியுது, இல்லை விட்டுருங்க, நீங்கள் வந்து உங்கள் கூட முரளியை வச்சுங்க அப்படின்னோடனே சித்தலிங்கையா பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் முரளியை வந்து உதவி இயக்குனராக வந்து சேர்த்துக்கிறாரு. உதவி இயக்குனராக பணியாற்றும் போது இந்த டயலாக்லாம் படித்து பார்க்குறது, கன்னடத்தில் அந்த டயலாக்லாம் படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்து அதை வந்து பேசி பார்க்குறாரு. பேசி பார்த்தா அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாகுது. அவங்க அப்பா சினிமா டைரக்டர்னால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிடைக்கிற மரியாதை, சாப்பாடு, அந்த யூனிட்டில் கிடைக்கிற ரெஸ்பெக்ட், இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் வந்து ஒரு சினிமா பிரபலமானால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் முரளிக்கு வருது. அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா நான் வந்து நடிகர்களுக்கு டைலாக் சொல்லித்தரவா அப்படின்னும் போது அவங்க அப்பா பார்க்குறாரு, என்னடா சொல்லி கொடுத்துருவே அப்படிங்கிறாரு. நிச்சயமாக சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னோடனே மகன் ஆர்வமாக கேட்குறான்னொன்னே சரி சொல்லிக் கொடு அப்படிங்கிறார் அப்பா. இவர் போய் அந்த நடிகர்களுக்கெல்லாம் வந்து டயலாக்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. உதவியாளர் தானே, நடிகர்கள்லாம் டயலாக்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா முரளிக்கு வந்து நடிக்கிற ஆசை வந்துருச்சு. அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, ஒரு படம் நீங்கள் என்னை வச்சு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னோடனே, என்னடா சொல்கிறேன், என்ன விளையாடுறிய நீனு, என்ன படம் நடிக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியாக நினச்சா அப்படி இப்படின்னு திட்டி விட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு முரளியோட அப்பா. ரொம்ப முரளியே சொல்லியிருக்காரு. ஸோ முரளி அவங்க அம்மாட்ட தான் எல்லாம் போய் சொல்லுவார். அவங்க அம்மாட்ட போய் அழுதுருக்காரு, அம்மா என்னை வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்கம்மா, இந்த மாதிரி வந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோடனே அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஏங்க பிள்ளை ஆசைப்பட்றான், நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்தால் தான் என்ன நடிக்க வைங்க அப்படின்ட்டு.
சும்மா விளையாட்டா லட்சக்கணக்கில் பணம் போடணும், சும்மா நடிக்க வைங்க, அவன் ஒரு படம் ஆசைக்கு நடிக்க வைங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னோடனே முரளியை வந்து கதாநாயகனாக வச்சு அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணுறாரு. பிரேம பர்வா அப்படின்னு ஒரு கன்னட படம். அந்த படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய முரளிக்கு விமர்சனம், அதாவது வந்து கருப்பாக இருக்கிறதுனால செட்லேயே வந்து நக்கல் அடிச்சிருக்காங்க. இவன்லாம் நடிக்க வந்துட்டான், ஒரு டேரக்டர் பையன் கருப்பா ஏய் அப்படின்னு கூப்பிட்றது, அவனை கிண்டல் பண்ணுறது, சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அந்த படம் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா முரளிக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி பண்ணிட்டாங்க. முரளியே வந்து என்ன நினச்சிட்டாருன்னா, என்னடா நம்ம நடிக்க வந்து தப்பு தான் போல், நம்மலாம் சினிமா நடிகனாக வரதுக்கு தகுதி இல்லாத ஆள், அதனால் தெரியாமல் வந்துட்டோம், சரி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. தேட்டர் ரிலீஸ் ஆனோடனே தேட்டரில் யூனிட்லாம் படம் பார்க்க போவாங்க, ஃபஸ்ட்டு டே பார்க்க போவாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போனால் உதவி இயக்குநர்கள்லாம் போயிருக்காங்க. கிண்டல் பண்ண உதவி இயக்குநர்களோடு முரளி போயிருக்காரு. படத்தை பார்க்குறாரு. படம் வந்து தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் முரளிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். கடைசி நேரத்தில் வந்து ரசிகர்கள்லாம் வெளியில் வந்து நீலாம் ஒரு ஆர்டிஸ்டாடா, என்னடா படம் நடிச்சிருக்க அப்படி இப்படின்னு திட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு கிளைமேக்ஸ் காட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு வெளியில் போயிருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி இழுத்து உள்ள முரளி என்ன ஏன் போகிற அப்படின்னு, இல்லை சும்மா தான் நான் போகிறேன், நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துருக்காரு. படம் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமாக தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. முரளியே எதிர்பார்க்கல. நேரம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் போகும்போது பைக்கில் தான் போயிருக்காரு. பைக் எடுத்துகிட்டு நேரம் அவங்க அம்மாட்ட வந்து கட்டி பிடிச்சி அழுதுருக்காரு. அம்மா பெரிய ரெஸ்பான்ஸ்மா படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் முரளி வந்து அவங்க அப்பாவுடைய படங்கள்லேயே நடிச்சிருந்தார். இப்போ இங்கே முரளி தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அப்போ தான் ரஜினிகாந்த் வந்து இந்த எப்படி சொல்லுது, கருப்பு வெள்ளையாக இருக்கவன் தான் நடிக்க முடியும் சினிமாவில் அப்படின்ற அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதை அடித்து உடைச்சி தகர்த்துட்டு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துட்டு வர்றாரு. ரஜினிகாந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்தவர் தானே, அதனால் அங்கே உள்ளவங்கலாம் நம்ம ஊர்லேருந்து போய் ரஜினிகாந்த் வந்து பயங்கரமாக வந்து தமிழ்நாட்டில் கலக்கிட்டு இருக்காருப்பா, ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்துட்டு இருக்காருப்பாருன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. அதனால் முரளிக்கு ஒரு ஆசை, தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ் படம் ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கே வராரு. அவங்க அம்மா அவங்க தான் வந்து அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லி, பையன் நம்ம யாரையே வச்சு படம் எடுக்கிறீங்க, நம்ம பையனை வச்சு படம் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக முரளி அவர்களை கதாநாயகனாக மாற்றியது அவங்க அம்மா. நிச்சயமாக தான் பையன் வந்து ஒரு கதாநாயகன். ஆனால் அவங்க அம்மாவோட மறைவு அப்படிங்கிறது தான் முரளியை பெரிதளவில் வாட்டின ஒரு விஷயமா சொல்கிறாங்களே சார். இல்லை, முரளியோடைய இது அப்படி முரளி வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை. அம்மாவுக்கு முரளியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல், எதுனாலும் வந்து அவங்க அம்மாட்ட தான் ஷேர் பண்ணுவார். இந்த நீங்கள் அம்மாவுக்கு செல்லப்பிள்ளைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 19 வயசில் முரளிக்கு ஒரு காதல். அந்த காதல், அவங்க தான் வந்து இன்றைக்கி முரளி மனைவியாக இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஷோபா. இந்த 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 காதல் மலர்ந்த கதையே ஒரு புது கதை. அது எப்படின்னா, கந்தான்னு ஒரு ஃப்ரெண்டு முரளிக்கு, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் கூட வந்து முரளி வந்து ஃப்ரெண்டாக போகிறாரு. அந்த பொண்ணு கூட ஷோபா வந்து ஃப்ரெண்டாக வராங்க. அவங்க ரெண்டு பேரும் தனியாக அங்கங்கே இப்போ சந்தித்து பார்க்க அங்கே பேசும்போது முரளியும் ஷோபாவும் உட்காந்து தனியாக கொஞ்சம் நேரம் பேசுறது, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, போனீங்க, என்ன பண்ணுறீங்க, அப்படி இப்படி கேட்க போய் முரளிக்கு வந்து ஷோபா மேலே ஒரு காதல் வந்து பெரிய காதல் வந்துடுச்சு. ரொம்ப அதாவது தீவிரமாக ஷோபாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காதல் அப்பாவுக்கு சொன்னால் பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பார்னு சொல்லிட்டு அம்மாட்ட தான் போய் சொல்கிறார். அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் அம்மா சேர்த்து வைக்கணும் அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து வழக்கம் போல் அப்பாட்ட சொல்கிறாங்க, சித்தலிங்கிட்ட. அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் இப்போல்லாம் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, இப்போ தான் நடித்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கான், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கல்யாணம் பண்ணால் அந்த மார்க்கெட்லாம் போயிடும், சினிமா தெரியாமல் பேசாதீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, இப்போ கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறார். அதுக்கப்புறம் முரளி அம்மா எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னே சரி ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்னா அந்த பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணால் காதலியை கல்யாணம் பண்ண முடியாதுன்றதுனால அம்மாட்ட மறுபடியும் சொல்கிற, அம்மா இது நீ எப்படியாவது பண்ணுமா அப்படின்னோடனே அவங்க அம்மா தனியாக முரளியை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி ஜோடியாக கூப்பிட்டு வந்து சிதலிங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஓகே வாங்க, என்ன சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டா, சரிடா அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த காதல் வந்து நிறைவேறி இருக்கு. அந்த காதல் அப்படின்னு பேசும்போது அந்த கந்தா அந்த பொண்ணு காதல் ஜோடி இருக்குல்ல, அது ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சான். காதல் தூதுக்கு போன இவங்க ஜோடி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி எல்லாமே அம்மா தான். முரளியை பொறுத்த வரைக்கும் அம்மா சில பிள்ளைங்க வந்து அம்மாட்ட அட்டாச்சாக இருப்பாங்க. குறிப்பாக ஆம்பளை பசங்க ரொம்ப அம்மாட்ட அட்டாச்சாக இருப்பாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தீபாவளி கொண்டாடுறதுக்காண்டி மொட்டை மாடியில் 2வது மாடியில் நின்று வெடியெல்லாம் வெடித்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்திருக்காங்க. புஸ்வானம் அதெல்லாம் வெடிச்சிருக்காங்க. அவங்க அம்மா ஏதோ ஒரு புஸ்வானமோ ஏதோ கொண்டு போய் வச்சுருக்காங்க. சல்லுன்னு வந்து அவங்க சேலை மேலே பாஞ்சிருச்சு போல. அது பாஞ்சு பார்த்திங்கன்னா ஃபயர் ஆனோன்னே
எல்லாரும் இருந்திருக்காங்க. முரளி, அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலியே இருந்திருக்காங்க. அவருங்க அப்பாலாம் இருந்திருக்காரு. அது பதட்டம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஐயோ இப்போ பத்திருச்சு அப்படி இப்படின்ற பதட்டத்தில் இப்படி போயிருக்காங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த சின்ன காம்பவுண்ட் இருக்கும்ல, அந்த மேலே மதில் சோறு இருக்கும்ல, அதில் கால் தடுக்கி அப்படியே கண்ணுக்கு நேராக கீழே விழுந்துட்டாங்கப்பா. அப்படியே கண்ணுக்கு நேராக கீழே போனால் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. முரளி அப்படியே பதறிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை தூக்கியிருக்காரு. ரத்த வெள்ளத்தில் அவங்க அம்மாவை பார்த்துருக்காரு. அது எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் 91 இறந்து போயிட்டாங்க அந்த அம்மா. அதை பார்த்தது கடைசி வரைக்கும் முரளிக்கு வந்து அந்த வாழ்க்கையிலே பெரிய சோகம்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா இருந்த அம்மா, தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்த அம்மா, காலையில் எல்லாருக்கும் கறியிலேருந்து எல்லாம் சமைச்சு போட்ட அம்மா திடீர்னு வந்து இப்படி வந்து இறந்து போயிட்டாங்க. மாடியிலேருந்து விழுந்துனும் போது தாங்கவே முடியல முரளியால். பல பதிவுகள் அவங்க அம்மாவை பற்றி வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. அவருடைய இறப்புமே ரொம்ப ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருந்துச்சு. அன்று இரவு எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், அந்த 20 நிமிஷத்தினால மறக்க முடியாது அப்படின்ட்டு அதர்வா நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறது உண்டு. என்ன அந்த இளம் வயதில் மாரடைப்பு என்ன நடந்தது சார் ஆக்சுவலி? இல்லை, அதாவது முரளி அவருடைய இறப்பு தாங்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2010 தான் இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன். நான் எங்கேயோ பெசன் நகரில் ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தேன் பெசன் நகருக்கு. அப்போ தான் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி முரளி இறந்து போயிட்டார் அப்படின்னு. எந்த முரளி அப்படின்னு? இதய முரளி அப்படின்னா. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, முரளி எப்படிங்க சாவார், இன்னும் சின்ன வயசாக தானே இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க 46 வயசு தான் ஆகுதாம்மா, இறந்து போயிட்டாரு, காலையில் வீட்லேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப மனசு அப்படியே ஒரு கனமாக போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பொற்காலம் சேரன் முடிச்சுட்டு தேசிய கீதம்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த ஷூட்டிங் வந்து காரைக்குடியில் நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சாமியார் படம் ஏஆர் ரஹ்மான் வீடு இருக்குல்ல, அங்கே தான் முரளியோட வீடு, பழைய வீடு இருந்துச்சு, இப்போ இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரில. அங்கே வந்து நான் முரளியை சந்தித்து எங்கள் அப்பாவோட ஒரு படம் பண்ணுறதுக்காண்டி பேசினோம். சரி சார் ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னோம். 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர், அதுக்கப்புறம் ஒரு பிரபல இயக்குனராக வந்துட்டார். அதனால் அவருடைய பேர் இங்கே நம்ம குறிப்பிட வேணாம். அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட கதை இருக்குது. அது அந்த நேரத்தில் அவர் படம் பண்ணல, கதை இருக்குது சார் அந்த புது இயக்குனர்கிட்டன்னு. சரி வாங்க காரைக்குடிக்கு வாங்க அப்படின்னாரு. காரைக்குடியில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. நாசர்லாம் நடிச்சிட்டு இருந்தார். சேரனோட படம் தான். ஒரு ஹோட்டலில் வந்து முரளி தங்கியிருக்காரு. எந்த ஹோட்டலில் முரளி தங்கியிருக்காரோ அந்த ஹோட்டலில் நாங்களும் வந்து ஒரு ரூம் போட்டு, அந்த இயக்குனரும் நானும் வந்து அந்த ரூமில் தங்கியிருந்தோம். காலையில் போனோம், முரளி ஷூட்டிங் போயிருந்தார். லாங் லொக்கேஷன், அவுட்டோர் லொக்கேஷன் போயிட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு தான் ரூமுக்கு வந்தார். வந்த உடனே அவருடைய மேனேஜர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம், இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் வந்து அப்படின்னோடனே வர சொல்லுங்க அப்படின்னு 10 மணிக்கு முரளி சொன்னார். 10 மணிக்கு அதே ஹோட்டல் தானே, இன்னும் வேற ஒரு ஃப்ளோர், நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னமோ இருந்தோம், 3rd ஃப்ளோரில் இருக்கார் முரளி. போனோன்னா ரூம் வந்து பெல் அடிச்சுட்டு வரலாமா அப்படின்னா வாங்க 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 அப்படின்னு வந்து முரளியே திறந்தார். பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு, தலையெல்லாம் குளிச்சுட்டு, ஷூட்டிங் களைப்பில் வந்து குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு வந்து திறந்தாரு. திறந்து வாங்க வாங்க உட்காருங்க. இல்லை சார் கொஞ்சம் நேரத்தில் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு தலையெல்லாம் தூட்டிட்டு ஒரு கையில் எடுத்து கட்டிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு உட்காந்து கேஷுவலாக பார்த்தீங்கன்னா லிக்கர் சாப்பிடுவார். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வந்து சொல்லுங்கள் பேசலாமா கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டார். எத்தனை மணி வரைக்கும் கேட்டார்? 10:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் கதை கேட்டார். நிதானமாக 2.5 மணி நேரம் கதை கேட்டார். அப்புறம் அந்த இயக்குனரோட சொன்ன கதை அது அவருக்கு கொஞ்சம் பெருசாக உடன்பாடு இல்லை. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் எனக்கு வந்து அந்த முரளியோடைய டெத்து வந்து ரொம்ப ஷாக்கை உருவாக்குச்சு. ஒரு 2-3 நாள் வந்து நெருங்கி பழகியிருக்கேன் முரளியோட. ஸோ இது எப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா முரளியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள், 2011 பிரச்சாரம் பண்ணுங்க, முக்கியமாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற விருப்பப்பட்டு கூப்பிட்டு வந்து முரளிகிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு படம், எந்த படம்னு தெரில, ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க. ஆமாம், கடல் பூக்களா, ஆமாம், அது பாரதி ராஜா படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து ஸ்டேட் அவார்டு எப்படி கொடுத்தாங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, இவருக்கு வந்து இந்த வருஷம் அவார்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்க தான் சிபாரிசு பண்ணியிருக்காங்க அந்த அவார்டுக்கு. ஸோ அது முரளிக்கு தெரிஞ்சு நன்றி சொல்ல போனப்போ தான் வந்து நீங்கள் வாங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு அவங்க வீட்டில் ஏதோ விழான்னு நினைக்கிறேன், அது அதர்வோட அக்காவா தங்கச்சியான்னு எனக்கு தெரில. அந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயார்த்தம் அன்றைக்கி தான் நடந்திருக்கு. பகலெல்லாம் நிச்சயார்த்தம் நடந்திருக்கு. ஒரே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இரவெல்லாம் பார்த்திங்கன்னா உறவினர்கள் எல்லாருமே இருந்ததுனால ஒரே ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசி சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போயிருக்காரு. ஒரு 11:30-12 மணிக்கு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2:30-3 மணி போலேயே உயிர் பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் முரளி எந்திரிச்சிருவார் போல். அது எந்திரிக்கலையே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி ஆயிருக்கு. எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் திறந்து அதர்வா பார்த்துருக்காரு, உயிரற்ற நிலையில் இருந்திருக்காரு.
அதாவது அதர்வா பார்த்துட்டு அதர்வா அந்த பதிவு சொல்லியிருக்காரு, எப்படி முரளி வந்து அவங்க அம்மா விழுந்து கண்ணுக்கு முன்னாடி இறந்தாங்களோ அதே மாதிரி அதர்வா சின்ன வயசு தானே, அப்போ பானா காத்தாடி படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய பிரபலமான பத்திரிகையில் அதர்வாவும் முரளியும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க. இதை வந்து முரளி வந்து அப்போ நடிச்சிட்டு இருந்த ஏதோ ஒரு படத்தில் உள்ள ஷூட்டிங்கில் குஷ்பு ராதிகா எல்லாம் வந்து இருந்த இடத்துல என்னோட பையன் நடிக்க வந்துட்டான் பார்த்தீங்களா, என்னோட பையன் நடிக்க வந்துட்டான் பார்த்தீங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க குஷ்பு ராதிகா, முரளி நீயே வந்து சின்ன பையன், உன் பையன் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நடிக்க வந்துட்டான் பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா சந்தோஷப்பட்டிருக்காரு. அந்த அப்பா இவ்வளோ சீக்கிரம் வயசு 46 தானேங்க, ரொம்ப கம்மியான வயசு, ரொம்ப ரொம்ப கம்மியான வயசு. பார்த்து முரளி ஷாக் ஆகி தட்டி தட்டி எழுப்பியிருக்காரு, அப்பா அப்பான்னு எழுப்பியிருக்காரு. ஒன்றுமே நினைவே இல்லை, இறந்துட்டார். எத்தனை மணிக்கு இறந்தாருன்னு தெரியல. ஓடி போய் அவங்க அம்மா தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாருமே அன்னைக்கு அந்த உறைஞ்சு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு நிகழ்வு தான். ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போக முடியாமல் மன வேதனையில் இருந்திருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கே ஒரு டாக்டரை வர வச்சு பார்த்து டாக்டர் வந்து இல்லை இறந்துட்டாருன்றது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதாவது மேசிவ் ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலி முரளி பற்றி பேசணும் அப்படின்னா, சினிமாவில் அவர் செய்த ஒரு விஷயங்கிறது ஒரு ஈகோ இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், ஒரு 4 ஹீரோ இருக்க சப்ஜெக்ட் அப்படின்னா யாருக்கான முக்கியத்துவம் இருக்குது, அவங்க போர்ஷனை நீ கட் பண்ணிடுங்க, அவங்கள தூக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் சினிமாவுடைய யதார்த்தம். ஆனால் எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் எல்லா ஆக்டர் கூடமே காம்பினேஷன், விஜயகாந்தா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறதுல ரொம்பவே இப்போ அங்கேருந்து தொடங்குறாரு. அப்படி இந்த அதுவும் அவருக்கு ஆக்சுவலி பாடல்கள் சார், அவருடைய படத்தில் எல்லா பாடலுமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சா. ஏன்னா இப்போ அந்த கீதாஞ்சலி படத்தில் என்ஜீவன் அது மாதிரி எல்லா படத்துலையுமே அவருக்கான ஒரு பாடல்கள் வந்து அடையாளப்படுத்தல இருக்கட்டும். இந்த ஈகோ இல்லாமல் ட்ராவல் ஆறாருல, அந்த சினிமா பாதை எப்படி இருந்தது கிராஃப்? ஏன்னா வெள்ளி விழா நாயகன் மைக் மோகன் சொன்னாலும் இவருக்கும் அந்த ஒரு பேர் பொறுத்த மாதிரியே வந்து கூடவே வந்ததே சார். இல்லை அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அவங்க 2 பேரும் வேற மாதிரி ஒரு ஆளுமைகளாக இருந்தாங்க. அப்போ வந்து பிரபு, அப்புறம் கார்த்திக் ஒரு பக்கம், அப்புறம் முரளி ஒரு பக்கம், இப்படி வந்து மைக் மோகன் ஒரு பக்கம், சுரேஷ் ஒரு பக்கம், நிறைய ஆர்டிஸ்ட் அப்போ நடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய படங்கள், சுரேஷ்லாம் ஒரு பக்கம் பன்னீர் புஷ்பங்கள் அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தாரு. முரளியோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்களா, அதுவே வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம், பூவிலங்குன்ற படம். அந்த படத்தில் வந்து குயிலி வந்து ஜோடி போட்டு ஆடியிருப்பாங்க. இந்த நிலா அது வானத்து மேலே நாயகன் படத்தில் ஆடியிருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து முரளிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் மியூசிக் சூப்பராக போட்டு கொடுத்துருப்பாரு இளையராஜாவே ஒரு பாட்டு பாடியிருப்பார். அதாவது ஆத்தாடி பாவாடை காத்தாட, அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் பாடினாங்க. அந்த ஒரு படமே வந்து முரளிக்கு வந்து பெரிய பேரை கொடுத்துருச்சு. முரளி அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் நல்லா நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொடுத்துருச்சு. ரொம்ப க்யூட்டாக இருப்பாருங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். ரொம்ப ரொம்ப சின்ன பையன். முரளி நடிக்க வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-21 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் வந்து எப்படின்னா, முரளி நடிக்க வந்தப்போ வால் போஸ்ட்லாம் பார்த்துட்டு விஜயகாந்த் தம்பி போல, விஜயகாந்த் தம்பி மாதிரியே இருக்கார்ல அப்படின்லாம் பேசினாங்க. ரஜினிகாந்துக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்தப்பே விஜயகாந்தே பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரியே இருக்காருன்னு பேசினாங்க. அப்போ முரளியும் பேசினாங்க. அந்த மாதிரி அடுத்த படம் பகல் நிலவுன்னு ஒரு படம், நிறையா நடுவில் பார்த்தீங்கன்னா புதியவன், அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கை அப்படின்லாம் படம் நடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ல வந்து புது வசந்தம்லாம் ஒரு வேற லெவல் கொண்டு போய், புது வசந்தம்லாம் அப்புறம் அது முதல்ல மணிரத்னத்தோட பகல் நிலவு பார்த்தீங்களா, அது வந்து முரளிக்கு ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்து. மணிரத்னம் அது படம் வந்து மணிரத்துக்கே ஃபர்ஸ்ட் படம், அது கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் படம் தமிழில். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முரளி ரேவதி பேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனுடைய அந்த பிரமாதமாக இருக்கும். அந்த பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த புது வசந்தம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு, அந்த பாட்டு கிட்டலாம் பட்டி தொட்டியெல்லாம், அதாவது வந்து சொல்கிறேன்ல அடுத்தடுத்த முரளிக்கு அமைஞ்ச படம். அதுக்கப்புறம் புது வசந்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க். ஆக்சுவலாக அப்படியே கிராஃபில் பார்த்தா இதயம்னு ஒரு படம். ஆமாம், இதயம் பலரோட இதயத்தை கொள்ளையடிச்சுட்டு அங்கதான் இதயம் முரளி அப்படின்னு இதயம் படம் வந்ததுக்கு அப்புறம் முரளியே வந்து இதய முரளின்னு பேசுறாங்க. மைக் மோகன் சொல்ற மாதிரி இங்க வந்து இதய முரளின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த இதயம் படம் முரளிக்கு அமைஞ்சதே ஒரு அருமையான கதை. இந்த கதிர் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன்ட்ட போய் ஒரு கதை சொல்றாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்றாரு யாரை போடலாம் அப்படின்னா, அவர் சொல்ற முரளியை போடலாம். சரி போய் பாருங்க, முரளியை பாருங்க, அந்த கதை சொல்லுங்க, ஓகேனா நம்ம பண்ணலாம் அப்படின்னோன்னா முரளி வீட்டுக்கு போறாரு. முரளி வீட்டுக்கு போய் அப்ப
அப்போ முரளி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு கிளம்பிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு படத்துக்கு எங்கேயோ ஃப்ளைட்டில் கிளம்பிட்டு இருக்காரு. என்ன சொல்லுங்க அப்படின்னா சத்யஜித் தியாகராஜன் சார் அனுப்பிச்சாரு, கதை சொல்லணும், எவ்வளோ நேரம் சொல்லுவீங்கன்னு கேட்டுக்காரு. இந்த அவசரத்தில் சார் ஒரு 2.5 மணி நேரம் சொல்கிறேன். ஐயோ 2.5 மணி நேரம்லாம் என்னால் கேட்க முடியாதுங்க, அதுக்கெல்லாம் எனக்கு டைமில், நான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன், வேறு படம் ஷூட்டிங்கு சார், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சார் இல்லை சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இல்லை சார் என்னால் முடியாது சார், இப்போ முடியாது, பார்க்கலாம், ஒரு மாதம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னோடனே இவருக்கு என்னென்னா வாய்ப்பு தட்டி போயிடக்கூடாது. இது அவருக்கு இது எப்படி கதிர் நல்ல இயக்குனர், காதல் தேசம்லாம் எடுத்தார்ல, அவருக்கு இது முதல் பட வாய்ப்பு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு காலில் ஏற போனோம் நிறுத்தி என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சார் நான் அந்த கதையோட லைன் மட்டும் சொல்கிறேன் சார், ஒரு வரியில் சொல்கிறேன் அப்படின்னு. சார் சொல்லுங்க அப்படின்னு. மதுரையிலேருந்து கிராமத்துலேருந்து ஒரு பையன் வரான் சார், டாக்டர் படிக்கிறதுக்காண்டி வரான். சரி அப்படின்ட்டு இருக்காரு. நான் போகும்போது படித்து முடித்து போகும்போது அவன் டாக்டர் அந்த ஊருக்கு போகல சார், நோயாளியாக போயிருக்கான். என்ன சொல்கிறீங்க, என்ன ஏன் நோயாளி ஆனார் அப்படிங்கிற, காதல் சார் அப்படின்ட்டு இருக்காரு. சூப்பராக இருக்கு, வாங்க வண்டியிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் உடனே ஏற்றிக்கிட்டு ஏர்போர்ட் போகிற வரைக்கும் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு இருக்காரு. முழுக்கதையே கேட்கல. ஓகே சூப்பர், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பொட்டு வச்ச ஒரு வட்டன் நிலா அந்த பாட்டு, அப்புறம் ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காஞ்சி போச்சுடா, பாட்டெல்லாம் பயங்கரமான ஹிட்டு. முரளியோட கிராஃப் பயங்கரமாகுது. அதுக்கப்புறம் முரளி நடிக்கிற முக்கியமான படம் நாசர் முரளியும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, அதர்மம்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே சந்தன கடத்தல் பண்ணுற ஒரு மேட்ரு, அதுக்குள்ளே ஒரு லவ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் முரளி நடித்த படத்தில் பூமணி, களஞ்சியம் எடுத்த பூமணி முரளிக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முரளி எப்படின்னா காதல் படங்கள் நிறையா நடிக்க ஆரம்பிச்சார். காலமெல்லாம் காதல் வாழ்க, காதல் 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 ஏகப்பட்ட காதல் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார். இப்படி பண்ணும்போது அப்படியே எல்லா கம்பைன்டு ஹீரோஸ் ஆனந்தம் பண்ணாங்க, அப்புறம் சமுத்திரம் பண்ணாங்க. ஆமா, ஆனந்தம் பண்ணாரு, சமுத்திரம் பண்ணாரு, வெற்றி கொடி கட்டு பண்ணாரு பார்த்திபனோட சேர்ந்து. அதுக்கப்புறம் முரளிக்கு இந்த காலமெல்லாம் காதல் வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்க மறந்து போச்சு, காதலா இருக்கும், எல்லாமே காதல் தான். காதல்னா முரளி தான். பார்க்காம காதல், பார்த்தும் பார்க்காத காதல், வெரைட்டியான காதல் படங்கள்ல முரளி நடிச்சாரு. அதுக்கப்புறம் முரளிக்கு ஒரு முக்கியமான படம் சேரனுடைய பொற்காலம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேரை முரளி கொடுத்துச்சு. சேரனோட அதான் பெரிய வெற்றி. பொற்காலம் சேரனுக்கும் பெரிய வெற்றி, முரளிக்கும் பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் சேரன் தேசிய கீதம் நான் சொன்னேன்ல, இந்த காரைக்குடியில் நடந்த படப்பிடிப்பு. அதுக்கப்புறம் வெற்றி கொடி கட்டில் சேரனோட சேர்ந்து நடித்தார். அந்த வெற்றி கொடி கட்டில் ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, அதாவது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அந்த பாட்டு முரளிக்காண்டியே தேவா போட்ட பாட்டு, நம்புவீங்களா? எந்த முரளி முதல்ல ஃபர்ஸ்ட் கன்னட படத்தில் நடிக்கும் போது கருப்பு வச்சு கிண்டல் பண்ணாங்களோ, அதே முரளியை ஒரு காதலி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. நடுவில் நம்ம சுந்தரா டிராவல்ஸு எல்லாமே எப்படின்னா முரளி நடித்த படங்கள் பல படங்கள், வெரைட்டியான படங்களில் முரளி நடித்தார். நல்ல நடிகர், நீங்கள் சொன்ன மாதிரி பல பேரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு, சிவாஜியோட நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மண்ணுக்குள் வைரம்னு நினைக்கிறேன் அந்த படம், எனக்கு பேர் மட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய முரளியோடைய கிராஃப், சினிமா கிராஃப் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், முரளிக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது தான், அதாவது இன்னைக்கு அஜித்தை கடவுளே அஜித்தே அப்படின்னு கூப்பிட்றாங்கல்ல, இது பல வருடங்களுக்கு முன்னாடி 86, 87, 88 அந்த காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் செவரெல்லாம் எழுதியிருக்கும். வலசரவாக்கம், சாலிகிராமம், பெசர் நகர், அடையாறு, மவுண்ட் ரோடு, எல்லா செவர்லையும் இப்போ வால்போஸ்ட் விட்டுவாங்கல்ல, அந்த செவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் முரளி வாழ்க, ஒன்றுமே இல்லை, போஸ்டெல்லாம் கிடையாது, கரித்துண்டில் ஒரு ரசிகர் சென்னை ஃபுல்லாக எழுதுவார். நம்புவீங்களா? நைட்டெல்லாம் எழுதிட்டு போவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லார் கண்ணிலையும் கடவுள் முரளி வாழ்க அப்படின்னும். கொஞ்சம் மழைகளை பேஞ்சிச்சு இல்லை கொஞ்சம் ஒரு அழிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு ரவுண்டு வருவார், கடவுள் முரளி வாழ்க, கரித்துண்டு. நானே நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன், கடவுள் முரளி வாழ்க. நம்ம இந்த மவுண்ட் ரோடெலாம் கடந்து போகும்போது கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதுறாரு. யாருன்னு நினச்சிருக்கேன், அது ஒரு தீவிரமான ரசிகர் மதுரையிலேருந்து எழுதிட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரி இந்த மாதிரி முரளி அப்படின்னா அது பேசிக்கிட்டே போகலாங்க. அந்த மாதிரி நிறைய அவரோட கிராஃப், சினிமா கிராஃப், பெரிய கிராஃப். இப்போ நானுமே இந்த பகுதியில் முரளி நீங்கள் சொன்ன மாதிரி சாமியார் மடத்தில் வீடு, இங்கிருந்த பலரும் முரளியோடு பழகின அனுபவத்தை பலர் நம்மகிட்டே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேட்கும் போதெல்லாம் ரொம்ப இயல்பாக நானும் அவர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம், ரொம்ப ஜாலியாக ஒரு டீ குடிச்சிருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா நான் சொன்னேன்ல, அந்த ஹோட்டலில் எந்த நடிகனும் வர மாட்டாங்க, வெறும் துண்டை கட்டிட்டு கதவை திறந்து வாங்க உள்ள அப்படிங்கிறாரு.
அதாவது ஒரு நடிகன்னா அவனுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அன்றைக்கி நம்ம ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இருந்தப்போ நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு உள்ளதெல்லாம் வந்து யூனிட் சாப்பாடு வரும், யூனிட் சாப்பாடு கேரியரில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி யூனிட் சாப்பாடு கொடுத்து பேசி, அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி சின்னதாக ஒரு கெட் டுகெதர் அந்த ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த டிஃபன் காரெல்லாம் கொடுத்தா அங்கே அவங்களுடைய தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்றது, எல்லாரோடையும் பாஸ்ன்னு கூப்பிட்றது, எல்லாரோடையும் அன்பாக பழகிறது. என்னையே பாஸ்ன்னு தான் கூப்பிடுவார். என்னை வந்து என்னென்னா முதல்ல இந்த அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு தடவை போய் பார்த்தேன். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், உங்கள்கிட்ட தனியாக பேசி தான் வர சொன்னேன். என்ன எங்கள் நைனாவே பரவாயில்லைங்கிறாரு, யார் சித்தலிங்கையாவே பரவாயில்லைங்கிறாங்க, உங்கள் நைனா பயங்கர ஸ்ட்ரிக்டாமே, ஏதாவது பிரச்சனை வந்துட போது கோர்ட்டுக்கிட்டு அலைய விட்டு வராமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நான் தான் இப்போ படம் பண்ணுறேன், விஷ்ணு படம், காதல் ரோஜா படம் எல்லாம் நான் தான் பண்ணுறேன், அதனால் வந்து எது பிரச்சனை வராது, நீங்கள் நம்பி பண்ணுங்கன்னு தான் அந்த அட்வான்ஸே வாங்கிட்டாரு. அந்த கேஷுவலாக பழகுவாருங்க, ஒரு நடிகன் மாதிரியே இருக்க மாட்டார். உங்க டாடியும் செட்டு எங்க டாடியும் செட்டு, நம்ம 2 பேரும் பாய்க்கலாம் செட்டு. சத்தியமா சொன்னாரு, உங்க நைனா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்கிறாங்க, துப்பாக்கி கோட்டு அது இதுங்கிறாங்க, ஐயோ வேணாங்க அப்படின்னாரு. ஐயோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. முரளியோட கிராஃப் எடுத்தா அது வந்து நாளுக்கு நாள் அவ்வளோ படங்கள் ஈகோ இல்லாம கம்பைண்டா பண்ண படங்கள் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து அவர் வந்து ஸோ இந்த சக்ஸஸ்க்கான ஒரு காரணமா இருந்துச்சு சார். ஸோ இதுக்கு இடையில முரளி சார் வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு ஒரு நெகிழ்வான சில சம்பவங்களும் நடந்தது. அவர் வாங்கின கடன் வந்து சில விஷயங்கள்லாம் அங்கங்கே வாங்கியிருக்கலாம், குடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சு. அது சார்ந்து ஒரு பேட்டி ஒன்று முன்பு ஒரு செய்தியாக வந்தது. ஐ மீன் திருப்பூர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன், அவர் சொன்ன செய்தி தான் நினைக்கிறேன். ஒரு செய்தி ஒன்று வந்தது, அது உண்மைதானா? அவருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு, அந்த டைரியில் பல சம்பவங்களை குறிப்பிட்டிருந்தார், பல நிகழ்வுகள் வந்து அதன் மூலியமாக தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களே, அது உண்மையா? இல்லை முரளிக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. அது வந்து சினிமாவில் உள்ள நெருங்கிய நண்பர்கள் சொன்ன தகவல். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரிஞ்சு திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தான் நினைக்கிறேன். அவர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு. அவர் யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்னா அந்த கடனை மொத்தமாகவே ரைட் ஆஃப் பண்ணிடுவார், வேண்டான்றுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் தான் அவர். இப்போ இந்த சம்பவம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முரளி இறந்துட்டார் அப்படின்னோடனே நிறைய பேர் ஒரு வாரத்துக்குள்ளேயே எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, 10 லட்சம் வாங்கியிருக்காரு, 5 லட்சம் வாங்கியிருக்காரு, எனக்கு வேணும் உனக்கு வேணும் சார், எனக்கு கொடுத்துருங்கன்னு அவசரப்பட்டு முண்டி அடித்து அவங்க மனைவி ஷோபாக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதர்வாலாம் இப்போ ரொம்ப சின்ன பையன் இருந்ததுனால இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறி இருக்காரு. அப்போ அந்த டைரி நீங்கள் சொன்ன மாதிரி டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறதுனால டைரியில் ஏதாவது எழுதி வச்சிருக்காரா அப்படின்னு பரட்டி பார்க்கும்போது இந்த தேதியில் இவங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து எழுதி வச்சுருந்துருக்காரு. இப்போ அது எழுதி வச்சு ஒரு 15 பேர்னு வச்சுக்கோங்களேன், 14 பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, எப்போ காசை கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபோனே பண்ணல, ஒருத்தர் இருந்து காலே வரல. அவர் யாருன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார். அவர் மட்டும் ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா அம்மாவே திருப்பூர் சுப்பிரமணியன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. சார் இந்த மாதிரி வந்து என் கணவர் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம்மா என்ன விஷயம் அப்படின்ற, இல்லை நீங்கள் இதை பற்றி கேட்கவே இல்லையே அப்படின்னு. அது பரவாயில்லம்மா, அவர் பெரிய பிரபலமான நடிகராக இருந்தார், வாங்கியிருந்தது உண்மை தான், அது வேண்டாம்மா அது விட்டுருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார் உங்களுக்கு தான் நான் முதல்ல காசை கொடுக்க போகிறேன், கடன் வந்து முதல் கடன் வந்து உங்களை தான் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரே கேட்டுக்காரு, என்னம்மா இப்போ உங்களுக்கு அப்படின்னு. இல்லை சார் உங்களை பார்க்க வரணும்னா அவர் சொல்லியிருக்காரு, நானே வரேம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு வீட்டுக்கு போயிருக்காரு. பணம் அவர் வாங்கின பணம் எவ்வளோன்னு தெரில நமக்கு, அதை வந்து அவங்க கொடுத்துட்டு பசங்கள்லாம் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, எல்லாரும் வந்து சினிமாவில் வந்து விரட்டி வராங்க சார், அட்வான்ஸ் கொடுத்த பல தயாரிப்பாளர்கள்லாம் உடனே கொடுங்கன்னு கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடனை கொடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற கடன்கள் டைரியில் இருந்தது எல்லா கடனெல்லாம் அடைச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அதர்வா அப்படிங்கன்னா இன்றைக்கி வந்து முரளியோட சன்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இதயம் படம் வந்ததுக்கப்புறம் இதய முரளினே பேர் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி வந்து அதர்வா நடிக்க இதய முரளினே ஒரு படம் வந்து இன்றைக்கி இது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதாவது அதில் வந்து அதர்வா நடிக்கிறாருங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும். எப்படி வந்து இதயம் வந்து ஒரு பெரிய வெற்றியை முரளி கொடுத்துச்சோ அதே மாதிரி இதயம் முரளி படம் வந்து அதர்வாக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதர்வாவும் ஒரு பெரிய உச்சத்துக்கு, முரளி மாதிரி தான் அதர்வாவும் இருக்காரு, அவரும் பெரிய சாதனையாளராக மாறணும். முரளி அப்படிங்கிற ஒரு பக்கத்தை எடுக்கும் பொழுது கருப்பு வைரம் அப்படி சொல்லிட்டு சினிமாவின் கருப்பு வைரங்கள்னு ஒரு 10 பேர் எடுத்தால் அவருக்குமான ஒரு இடம் வந்து என்றைக்குமே இருக்கும். அவர் பண்ண படைப்புகள், அந்த நிறைய பாடல்கள், அவருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர் சொல்கிற விஷயம் ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணல, ஆனால் முரளிக்குன்னு தானாக அமைஞ்சது, அவருடைய படங்களுக்கான பாடல்கள் அமைஞ்சது அப்படின்னு நிறைய பேர் சொல்வது உண்டு. அப்படித்தான் பல பாடல்கள் இன்னைக்கும் மறக்க முடியாத பாடல்களாக இருக்குது, பல படங்கள் அப்படி இருக்குது. ஸோ முரளி அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.